எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாருதி சுசுகி எஸ்பிரஸோ டாப் மாடல் விஎக்ஸ்ஐ பிளஸ். இந்த டாப் மாடல் பார்த்தீங்கன்னா அதனுடைய வீலுடைய சைஸ் வந்து 14 கொடுத்துருப்பாங்க. லோ ரேஞ்ச் மிட் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா R13 கொடுத்துருப்பாங்க. வீல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது 14 எம்ஆர்எஃப் எக்கோட்ரேடு. அது போல் இந்த எஸ்பிரஸோ காருடைய ரேட் பார்த்தீங்கன்னா 6.5 லேக்ஸு. அது ஆஃபரில் கொடுத்தீங்கன்னா ஒரு 6.10 அப்படி கொடுப்பாங்க. இந்த காரோடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த காரில் நம்ம ஒரு 5 பேர் வரைக்கும் நம்ம போகலாம். பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக இருந்தாலும் ஒரு மினி எஸ்யூ மாதிரி இருக்கும். அது இந்த கார் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் பிளாக் கலர் போகிறேங்க, அது மட்டும் தான் வச்சு கொடுத்தாங்க. ப்ளஸ் ஒரு ரியர் கேமரா வச்சு கொடுத்தாங்க. ரிவர்ஸ் எடுக்கும்போது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா லைட்டு, இதில் இருக்கிற லைட்லாம் ரொம்ப டிம்மாக இருக்கும். அதில் நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். ஹாரனு, லைட்டு, இதில் கொடி கட்டுறது, இது எல்லாமே ஃபாக் லேம்ப் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் வரும். அதுமாதிரி இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு எனக்கு அதிகபட்சமாக 22 கிலோமீட்டர் தான் தந்துருக்குது. அதில் ஏசி இல்லாமல் போனால் தான் தரும். ஏசி போட்டு ஓட்டினா நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் தான் தரும் இந்த காரு. பைபாஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகலாம். ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் ஷேக்லாம் தெரியாது. இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எஸ்பிரஸோ பவர் ஸ்டேரிங் தான். இந்த மாதிரி ஸ்டேரிங் வந்து வேகனாரு, செலிரியோ, எஸ்பிரஸோ, ஆல்டோ இது போல் இருக்கிற ஸ்டேரிங். இது ஸ்விஃப்ட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸ்டேரிங் வந்து நம்ம ஷேட்டெல்லாம் வந்து திரும்பி பழைய நினைக்க வரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அது பரவாயில்ல. இதனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள். அது போல் இதனுடைய ஸ்பீடோமீட்டர் எல்லாம் வந்து டிஜிட்டலாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து 9 இன்ச் டிஜிட்டல் ஸ்க்ரீனு. அப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் வரும். இது வந்து மொத்தம் 18,600 கிலோமீட்டர் ஓடிருக்கு வண்டி. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 21.3 அது போயிட்டுருக்கு. ஏசியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஏசி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லாயிருக்கு இந்த காரு. பில்டு குவாலிட்டி தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. பட் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. தப்பு இல்லை. சீட்டும் ஓரளவுக்கு நம்மளுக்கு லெதர் சீட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் அதெல்லாம் வாங்கி போட்டது. அதாவது இதில் 5 கீர் இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம செகண்ட் கியரில் போகலாம். 20 தானே தேர்ட் கியரு, 50 தானே நமக்கு ஃபிஃப்த் கியரு. அது போயிட்டே இருக்கலாம். 60 மேலே போயிங்கன்னா டாப்பில் போயிடலாம். டாப்பில் போனால நல்லா போகுது வண்டி. வண்டியை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கோம். 3 பசங்க, நான், ஒய்ஃப் எல்லாம் இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த கார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது அது ஏழைக்கேற்ற எல்லோருன்னு சொல்லுவாங்க. அது போல் கார் தான் இது. நம்ம ஸ்விஃப்ட் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸ்விஃப்ட் இதோட 2 லட்சம் அதிகமாக சொன்னாங்க, 8 லட்சத்துக்கிட்ட. சரி நம்ம இதில் முதல்ல வாங்கிப்போம். இதான் என்னுடைய லைஃப்பில் முதல் காரு. நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்மளுக்கு வேறு ஏதாவது கார் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 இயர்ஸ் நம்ம ஓட்டிட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த கார் நல்லா தான் இருக்குது. இன்னும் மோசம்லாம் சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் வண்டி அழகாக சூப்பராக தான் போகுது. பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. டிக்கியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான லக்கேஜ் நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஸ்டெப்னி வேறு அதில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எப்போயாவது தேவைப்பட்டதான், நம்மளுக்கு பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து நம்ம ரீஃபிட் பண்ணிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம். எஸ்பிரஸோ வந்து நல்ல ஒரு அருமையான கார் தான். நம்ம வாங்கலாம்.